SSTVಯಲ್ಲಿ ಜಾಹೀರಾತು ನೀಡಲು ಈ ನಂಬರಿಗೆ ಸಂಪರ್ಕಿಸಿ. மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டிங்க அப்படின்னா இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை போய் பேசாதீங்க, நீங்கள் சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்லை அடுத்த நாள் போட்டுருக்கலாம். இந்த அன்டைமில் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி தாங்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் எதையோ சாதித்த மாதிரி எனக்கு தோணுது. மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினச்சி அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டிங்க அப்படின்னா இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை போய் பேசாதீங்க, நீங்கள் சூசைடுக்கு தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 7 மணிக்கு போட்டுருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம், இல்லை அடுத்த நாள் போட்டுருக்கலாம். இந்த அன்டைமில் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி தாங்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் எதையோ சாதித்த மாதிரி எனக்கு தோணுது. இதே போல் இந்த SSTV ಸಿನಿಮಾ ಜಗತ್ತಿನ ಕ್ಷಣ ಕ್ಷಣದ ಸುದ್ದಿಯೊಂದಿಗೆ